ரொம்ப அன்பு பாசத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இவங்களுமே வந்து அந்த மாதிரி அன்பு பாசத்தை ரொம்ப கொஞ்சுவாங்க பிள்ளைகளை. கண்ணே மணியே கற்கண்டே அப்படின்ட்டு பிள்ளைகளெல்லாம் கொஞ்சுவாங்க. பெரியவங்க கிட்ட பேசும்போது ஒரு தங்கச்சி நாத்தனார் நாத்தனார் பிள்ளைகிட்ட பேசும்போது கூட குட்டிமா பப்பிமா லல்லுமா அப்படின்லாம் வந்து கொஞ்சி பேசுவாங்க. அதனாலேயே இவங்களுக்கு வந்து இவங்களை சுற்றி எல்லாரும் ரொம்ப இவங்களை நேசிப்பாங்க. ஒரு வெடுக்கு தொடுக்குன்னு பேச மாட்டாங்க. ரொம்ப கொஞ்சி பேசுவாங்க. இவங்களுக்குள்ள காதல் நிறையா இருக்கும். அன்பு நிறையா இருக்கும். ரொம்ப அந்த அன்பை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்ககிட்டயும் எல்லாரும் வந்து கொஞ்சி பேசணும். ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தா கூட அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்தா போதும். அதை ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. நேற்று வந்து எங் நாத்தனா மக அங்கேருந்து வந்தால, நல்ல ரெட் ரோஸ் வாங்கிட்டு வந்தா. இந்த நீ 2 வச்சுக்கோ. நல்ல ரோஸ் வாங்கிட்டு வந்தா. இந்த நீ 1 வச்சுக்கோ. அப்படின்ட்டு அதை எல்லார்ட்டையும் சொல்லி அதை பகிர்தல்னு ஒன்று இருக்குல்ல. வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தினம் ஒன்றா வச்சுக்கலாம். அப்படியும் செய்யலாம். ஆனால் அவங்க ஒரு 10 ரெட் ரோஸ் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா, அதை எல்லாருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்து சாமிக்கு ஒன்று வச்சுட்டு இவங்க ஒன்று வைக்கிறதுன்னு இருக்குல்ல. அந்த ஷேரிங் வந்து அந்த ஹாப்பினஸை வந்து இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதனால இவங்க இருக்கிற இடத்துல வந்து ஒரு மகிழ்ச்சி நிரந்தரமாக இந்த பெண் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கடகராசி பெண் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம்.